வேதத்துல காணப்படுகிற ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. There are thousands of prophecies in the word of God, but if you notice 90% of the prophecies God expects you and me to partner with it, and the 10% of prophecies is sovereign. 90% of Bible prophecies is God partnering with you and me, and the 10% he says I'm sovereign. அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் நான் ஆண்டவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். நல்ல கவனிங்க, இந்த வருஷம் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. பாஸ்டர், இந்த வருஷம் இந்த காரியத்தை நான் எப்படியாவது அனுபவிக்கணும், இந்த காரியத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், இந்த காரியத்தை நான் சுதந்தரிக்கணும், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும் பாஸ்டர், இந்த போராட்டம் இந்த வாழ்க்கையில மாறணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அநேக விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. I thank God that we are a people of expectation. Praise God for your expectations. But God is expecting you and me to partner with him. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த மகாபெரிய தேவன் மண்ணான என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்கு இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை வைத்திருக்கிறேன், நீ என்னோடு கூட செயல்படு, நீ என்னோடு கூட ஒத்துழைத்து வா, இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செயல்படுத்தி காண்பிப்பேன். Without man God will not, and without God man cannot. ஒரு மனுஷன் இல்லாமல் கர்த்தர் இந்த பூமியில் எதையும் செய்ய மாட்டார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல், ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். அதே மாதிரி ஆண்டவருடைய உதவி இல்லாமல் உங்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. Without man God will not, and without God man cannot. ஆண்டவர் சொல்றாரு, என்ன அல்லாமல் நீ இந்த பூமியில் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, without my help you can't do anything in this world. Whether it's your family, whether it's your career, whether it's bringing up your children, whether it's ministry, let me tell you, I've really found something. The best way to inherit the promises of God is to walk in the spirit, not in the flesh. என்றைக்கு நான் மாமிசத்தில் நடக்காமல் ஆவியில் நடக்க ஆரம்பிக்கிறேனோ, என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் தானாய் ஒவ்வொன்றாய் நிறைவேறும். உனக்கு முன்பதாய் பெரிய மவுண்டன்ஸ் இருக்கலாம், பெரிய வேலிஸ் இருக்கலாம், பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், but heaven is waiting to partner with you. Heaven is waiting to hold hands on you. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சில தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களை யுத்த களத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். ஆனா சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா யுத்த களம் இருக்கு? ஏனென்றால் உங்க தலையில, உங்க குடும்பத்தின் மீது கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். எழும்பி நில் யுத்த களத்துல. Stand firm in the war zone, because there is a prophecy over your head, and that prophecy will take you to a warfare, and through the warfare you will see the power and the glory of God.